வணக்கம். நாகப்பட்டினத்துல விஜயுடைய பரப்புரை. இதை இப்படிதான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே திருச்சியில அதுக்கு பேரு சாலை கண்காட்சி அப்படின்னு சொன்னோம். இந்த சாலை கண்காட்சியை தாண்டி நாகப்பட்டினத்துல விஜயுடைய அது பரப்புரையா நம்ம அதை பார்க்க முடிஞ்சது. ஏன் பரப்புரையா பார்க்க முடிஞ்சது அப்படின்னா, திருச்சிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. என்ன வேறுபாடுகள் உண்டு அப்படின்னா, திருச்சியில என்ன செய்யறதுன்னு தெரியாம ஏகப்பட்ட குளறுபடிகள். அதுலயும் குறிப்பா நீங்க விமான நிலையத்துல பண்ண அந்த சேட்டைகள்லாம் தாங்கவே முடியாது. அவ்வளவு வகையான சேட்டைகள். ஏறத்தாழ திருப்தியை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு பண்ணாங்க. போக்குவரத்து ஸ்தம்பிச்சு, மக்களுடைய வியாபாரம் ஸ்தம்பிச்சு, இயல்பு நிலை ஸ்தம்பிச்சு, அந்த அளவுக்கு திருச்சியில அவ்வளவு கூடுதலா பண்ணாங்க. அது பொறுத்துக்கவே முடியாத அட்டகாசமா இருந்துச்சு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி செய்தி வருது அப்படின்னு தெரியல. நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்ல பெரும்பாலும் குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஒன்று விஜய் கட்சியில இதுல இருந்து கொஞ்சம் மாத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நல்ல விஷயத்த சொன்னா நல்ல விஷயமா நம்ம ஒத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதுல கூடுதலா பல பேர் குறிப்பா சொன்னோம்னா, நீங்க நாகப்பட்டினத்தில் மட்டும் இல்லை, ஏறத்தாழ புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பேர் போயிருக்காங்க. அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து போயிருக்காங்க. இப்படி பல மாவட்டங்கள்ல இருந்து ஏறத்தாழ விஜய் அங்க இருக்கார் அப்படின்னா விஜயை பார்க்கறதுக்காக சுத்தியுள்ள ஒரு 7-8 மாவட்டங்கள்ல இருந்து விஜய் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அது வெறும் நாகப்பட்டினம் அப்படின்னா ஒரு சின்ன நகரம் தான் நாகப்பட்டினம். அதுல மட்டும் கூடின கூட்டமா இதை நம்ம பார்க்க முடியாது. ஆனா விஜய்க்காக தொடர்ச்சியா இன்னொரு பக்கம் கூட்டம் கூடிட்டு தான் இருக்காங்க. அதையும் நம்ம இல்லைன்னு ஒரு பக்கம் மறுக்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் எல்லாரும் சொல்றதா இந்த இதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி எல்லாம் இருக்கு. அது அப்புறம் பார்த்துக்கலாம். தேர்தல் வரட்டும். இது வரைக்கும் விஜய் கட்சியில இருந்து ஒரு தலைவராக கூட நிக்கல. அதனால தேர்தல் வரட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இதுக்குள்ள விஜய் பேசின பேச்சுல நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. என்ன மாற்றம் அப்படின்னா, இந்த மதுரையில பேசும்போது நிறைய விஜய் வார்த்தையை விட்டு மாட்டிக்கிட்டார். என்ன அப்படின்னா, அங்கிள் அங்கிள் அங்கிள்னு கிடந்து கத்துனாரு. அவரு அந்த மைக்கை எடுத்துட்டு கத்திட்டா நேரா முதலமைச்சருக்கே கேட்டிருக்கும். அந்த மாதிரி கத்துனாரு மதுரையில இருந்து. நமக்குள்ள ஏன்டா மனுஷன் இவ்வளவு கத்துறாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். இதுல என்ன அப்படின்னா வார்த்தையை மாத்திருக்காரு. சிஎம் சார் அப்படின்னு மாத்திருக்காரு. இப்போ கொஞ்சம் மரியாதைக்குரிய வகையில் அப்போ அங்கிள் தான் மோசமான வார்த்தை போல இருக்குன்னு விஜய்க்கு தெரிஞ்சிருச்சுனாலே ஒரு பெரிய விஷயம் தானே. இதை யாரோ எழுதி கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இது அதுல ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதுல பொதுவா ஒரு கட்சி அப்படிங்கிறப்ப இப்போ இன்னைக்கு யார் ஆள்றாங்களோ அவங்கள பேசுறதா இயல்பு. அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. முன்னாள் ஆண்ட அதிமுக பேசுறதோ இல்லை அதுக்கு முன்னாடி ஆண்ட காங்கிரஸ் பேசுறதோ அதுக்கான வாய்ப்பு இல்லை. யார் ஆள்றாங்களோ அவங்கள பேசினா தான் அது மக்கள் கவனிப்பாங்கிறது ஒண்ணு, ஓட்டா மாறும் அப்படிங்கிறது ஒண்ணு. இதுக்குள்ள குறிப்பா விஜய் பேசுனதுல பெருசா குறை சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. விஜய் வேற வழி இல்லாம பல விஷயங்களை பேசுறாருன்னு வச்சுக்கங்களேன். பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் பல விஷயங்களை நிறைவேற்றிருக்காங்க. இவங்க வேற வழி இல்லாம ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறது விஜய் ஒரு பக்கம் பேசியிருக்காரு. ஆனா விஜயுடைய பேச்சுல ஒரு சில விஷயங்கள் மற்றபடி நாகரிகமா இருந்துச்சு அப்படிங்கிறது இதுல நம்ம மறுக்க முடியாதது. ஆனா அதுக்காக சொன்ன ஒரு சில விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. அதுலயும் குறிப்பா என்ன சொன்னாருன்னா, இவர் பேசும்போது திருச்சியில வயரை கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. யாரு வயர் கட் பண்ணது அப்படின்னா திமுக காரங்க கட் பண்ணிட்டாங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் விஜய்க்கே ஓவரா தெரியலையா? இல்ல விஜய்க்கு இப்படி பேசணும்னு எழுதி கொடுத்தவங்களுக்குள்ள விஜய்க்கு ஐடியா கொடுத்தவங்களுக்கே ஓவரா தெரியலையா அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணிட்டாங்க, போற வழியில மேலே ஏறி கரண்ட்டை கட் பண்ணி தொங்கிட்டாங்க அப்படின்னா கரெக்ட். பஸ் உங்க பஸ், உங்க பஸ்ஸுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. நீங்க இருக்கிறப்ப உங்க பஸ்ஸுக்குள்ள அந்த பஸ்ல ஒயர் எல்லாமே உங்க பொறுப்பு. ஒயர் என்ன வெளியில தனியா 3 கிலோமீட்டருக்கு தொங்கிக்கிட்டா போகுது. அப்ப இதெல்லாம் யோசிச்சு தான் பேசணும். 3 கிலோமீட்டருக்கு ஒயர் தொங்கினா நீங்க பேசலாம். அந்த இங்க இருந்து போனவங்கள கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசலாம். இது உண்மையிலேயே அது ஒரு அந்த தொழில்நுட்ப கோளாறா இருக்கலாம். ஆரம்பத்தில் செஞ்சிருக்காங்க, அவசரமா செஞ்சிருக்கலாம். இதுல இயல்பு தான். எவ்வளவு பெரிய மிகப்பெரிய மாநாட்டுக்கெல்லாம் அந்த சிக்கல் வந்துடும். ஒரு சில பேர் உடனே தீர்த்துருவாங்க. தீர்க்க முடியல அப்படிங்கிறது உண்மை. பின்னாடி அரியலூர் போகும்போது பெரம்பலூர் போகும்போது சரி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மை. அதுக்காக சிஎம் ஒயரை கட் பண்ணுவீங்களா அப்படின்றாரு. சிஎம் வேலை உங்க பஸ்ல ஒயரை கட் பண்ற வேலையாது. அது என்ன? அப்ப அதெல்லாம் நீங்க செஞ்ச நீங்களா பேசுறது அப்படிங்கிறது இந்த வகையில நியாயம் இல்லை. இன்னொன்னு விஜயை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள பெருசா குறிப்பிடுற அளவுக்கு வேற ஒன்றும் பேசல அப்படிங்கிறதா எதார்த்தம். அவரை பார்க்கறதுக்கு ஒரு செட்டு போயிருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா, விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தை பார்க்குறப்ப இதுல நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, விஜய் ஒரு பக்கம் சொன்னார்ல, இங்க 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னாரு. இன்னொரு 7-8 மாசம் இருக்கு. நம்ம மக்கள் எல்லாரையும் பார்த்தவங்க, ஜெயலலிதாவையும் பார்த்தாங்க, ஜானகியையும் பார்த்தவங்க. சொந்த பொண்டாட்டிக்கு ஓட்டு போடாம இன்னொரு ஆளுக்கு ஓட்டு போட்ட மக்கள் நம்ம மக்கள்.
எங்கெங்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகள் ஓடி ஓடி உதவி செய்வாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடாம திமுகவுக்கு அதிமுக போட்டு போயிடுவாங்க. நம்ம மக்களை பத்தி அப்பையிலேருந்து நீங்க நம்ப முடியாது. இன்னொன்று சினிமாக்காரங்க மேல வந்துட்டு அந்த ஒரு மோகம் இப்போ வரைக்கும் நம்ம மக்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனா இன்னொரு பக்கம் இதுல என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்போதைக்கு குறிப்பா சீமான் கத்துனார் இல்லையா, சீமானுடைய ஓட்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட பேர் இந்த பக்கம் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன் அப்படின்னா சீமானு, ஆனா இன்னொன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. சீமானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவு இந்த கமிட்டட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது மாதிரி ஓரளவு தமிழ் சித்தாந்தத்தில் உள்ள வரக்கூடியவங்க. இவரும் பட்டுன்னு வேலை கையில் இருக்கிறாரு, அப்புறம் வந்துட்டு பெரியாருங்கிறாரு, அவருங்கிறாரு, இவருங்கிறாரு. அப்போ அதனால ஒருவேளை பிடிச்சி வரலாம். ஆனா இவருக்கு தமிழ் கொஞ்சம் அறவுரை தான். யாரு நம்ம விஜய்க்கு அது வேற. அண்ணன் சீமான் கொஞ்சம் தெளிவா தமிழ்ல பேசுவாரு. இப்ப அவருக்கான ஓட்டு ஏற்கனவே வச்சிருக்க ஓட்டு சதவீதம் குறையலாம் அப்படிங்கிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 5-6 விதமா பிரிஞ்சிருக்கு. என்னதான் பண்ணாலும் ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் நிற்கிறாரு, டிடிவி தினகரன் ஒரு பக்கம் நிற்கிறாரு. இப்படி பார்த்தீங்கன்னா அங்கங்க கொத்து கொத்தா செங்கோட்டையன் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. இதையும் தாண்டி பாஜகவை மறைமுகமாக ஆதரிக்கக்கூடிய அவர் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க. இவ்வளவு இருக்கிறப்ப இந்த ஓட்டு சிதறல் என்னவா மாறும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அதிமுகவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டை எத்தனை வருஷம் நீங்க அப்படியே தக்க வச்சுக்க முடியும்? ஏறத்தாழ ஜெயலலிதா இறந்த பிறகுல இருந்து அந்த கட்சியை வந்து 4 பக்கமா பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ வரைக்கும் மற்றவங்களை இணைக்க கூடாது அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா இருக்காரு. இப்போ அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ போற இடத்துல அவர் மட்டும் தான் பேசுறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்னு காலங்காலமா அப்படியே இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நெருக்கடிக்குள்ள காணாம போக போறது என்ன அப்படின்னா பாஜக தான். ஒரு பக்கம் அந்த அண்ணாமலை வர்றப்ப கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாஜக பத்தி பெருசான பேச்சுக்கள் எதுவுமே கிடையாது. நல்லா உற்று நோக்கி இருக்கிற அரசியல் நோக்கர்களுக்கு தெரியும். அப்ப ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யார் யார் பாதிக்கப்படுறா அப்படின்னா, இங்க எத்தனை பேர் இருந்தாலும் இருக்கிற ஓட்டை தான் பங்கு போட்டுக்க முடியும். புதுசா ஓட்டு தனித்தனியாலாம் உற்பத்தி ஆகலாம் வராது. இவர் வந்துட்டாருங்கிறதுக்காக ஏணியில ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்துன்னு குத்த முடியாது. இருக்கிற ஓட்டு ஒரு ஓட்டு தான் போட முடியும். முன்னாடியாவது குத்தலாம், இப்ப அமுக்கிறது மட்டும்தான். ஒண்ணுக்கு தான் அமுக்கலாம், அது எங்க போய் விழுகுதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அதனால ஏணியில ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்துக்கு வேலை இல்லை. அப்ப இருக்கிற ஓட்டை பங்கு போட்டுக்கணும் அப்படின்னா எப்பவுமே திமுகவுக்குன்னு ஒரு சாலிடான ஓட்டு இருக்கும். இங்க அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 1949 50ல திமுக ஆரம்பிச்ச கட்சி. அதுல இருந்து பாத்தீங்கன்னா திமுகவோட பல கட்சிகள் மோதிக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பா வந்து முதல்ல வந்து காங்கிரஸ் மோதினாங்க, காங்கிரஸுக்கு அடுத்து எம்ஜிஆர் மோதினாரு. அதுக்கு பிறகு அந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு மதிமுக மோதுனுச்சு. இப்படி பாத்தீங்கன்னா மோதல்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா திமுக பாத்தீங்கன்னா திமுகவை சுத்தித்தான் மொத்த அரசியல் நடந்துகிட்டு இருக்கும். எம்ஜிஆர் உருவானதே எப்படி உருவானாரு அப்படின்னா, கலைஞர் எதிர்ப்பு அப்படிங்கிற வகையில தான் உருவாக்குனாரு. தனியா ஒரு முறை பேசலாம். கலைஞர் எதிர்ப்பு அப்படிங்கிற வகையில தான் உருவானாங்க. அதனால பாத்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் பெரும்பாலும் எம்ஜிஆர் பக்கமா இருப்பாங்க. ஆனா ஓரளவு புரிதல் உள்ளவங்க கலைஞர் பக்கத்துல இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதுக்கு பிறகு இப்படி வரிசையா நீங்க எங்க சுத்தி பாத்தீங்கன்னாலும் திமுகவை சுத்தி தான் மொத்த அரசியல் நடந்துகிட்டு இருக்கும். இது வந்து அரசியல் நோக்கர்களுக்கு, அரசியல் புரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்ப அந்த வகையில கவனிச்சு பாத்தீங்கன்னா திமுக ஓட்டு வேற பக்கம் போகுமா அப்படின்னா போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு எந்த வாய்ப்பும் கிடையாது. அதே நேரத்தில் விஜய்க்கு ஒருவேளை இந்த பரப்புரை தொடர்ந்து இன்னும் விஜய் கூடுதலா கவனம் பெறலாம். அரசியல்ல ஒரு நாள்ல எல்லா விஷயமும் மாறி போயிடும். ஒரு சில பேர் இந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டி போடுவாங்க. பார்த்தீங்கன்னா பயங்கர வேடிக்கையா இருக்கும். முதல் நாள் வந்துட்டு எங்கும் ஓட்டு கேட்டு வச்சிருப்பாரு. அடுத்த நாள் போய் ஒரு ஊர்ல போய் யாராவது ஒருத்தனை திட்டுவாரு. மொத்த ஊருக்காரனை இவன் எல்லாரும் இப்படித்தாண்டா திட்டுவான்னு ஓட்டு போட மாட்டான். ஒரே நாள்ல இந்த கூத்து மாறுறதெல்லாம் கணக்கு இருக்கு. அதனால வந்துட்டு ஒருவேளை விஜய் இப்படியே பரப்புரைக்கு போய் ஓரளவு அவருக்கான கூட்டம் சேர்ந்துச்சு அப்படின்னா இது எந்த ஓட்டுகள் சிதறடிக்கப்படும் அப்படின்னா அதிமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டுகள் சிதறடிக்கப்படும். அதிமுக கூட்டணியான பிஜேபிக்கு இல்லைன்னு வச்சுங்களேன் போகக்கூடிய ஓட்டுகள் சிதறடிக்கப்படும். சீமானுக்கான ஓட்டு சதவீதம் குறையும் அப்படிங்கிறதா யதார்த்தம். காலம் எப்படி போகுதுன்னு தெரியல. இன்னும் ஒரு ஏறத்தாழ தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7-8 மாசத்துக்கு மேல இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.